இப்போ 10வது ஃபேக்டான அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டை பற்றி பார்க்கலாம் மக்களே. குழந்தை ஆணா பொண்ணா அப்படின்றது ஒரு விமன் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு தப்பான பேச்சு நம்ம ஊரில் போயிட்டு இருக்குது. ஆனால் நிஜத்தில் அந்த டெசிஷனை எடுக்கிறது ஆண்களோட விந்து தான் மக்களே. விந்தணுக்கள் டீமில் ஒரு 2 விக்கெட் கீப்பர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா வைஸ்பம், இதை ஆண் குழந்தைக்குள்ளது. இவன் நம்ம ஊர் உசைன் போல்ட் மாதிரி பயங்கர வேகம். ரேஸ் ஆரம்பித்ததுமே மற்றவங்கள முந்திக்கிட்டு மின்னல் வேகத்தில் ஓடுவான். ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது, இவனுக்கு ஸ்டாமினா ரொம்ப கம்மி, சீக்கிரம் டயர்டாயிருவான். அதனால் இவனால் ரொம்ப நேரம்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. 2வது யாருன்னா எக்ஸு, இது பெண் குழந்தைக்குள்ளது. இவன் நம்ம ஊரில் இருக்கிற ஆமை மாதிரி வேகம் கொஞ்சம் கம்மி தான், மெதுவாக தான் போவான். ஆனால் இவன் ஒரு விடா கொண்டான். இவனுக்கு ஸ்டாமினா ரொம்ப அதிகம். பெண் உடலுக்குள்ளே இருக்கிற அந்த கஷ்டமான சூழலை தாங்கி 3 to 5 நாள் வரைக்குமே ஜாலியாக உயிரோட இருப்பான். யார் ஜெயிக்கிறா இங்கே அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. சரி, அப்போ அந்த 2ல் யார் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தா இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது மக்களே. கருமுட்டை ரிலீஸ் ஆகிற அதே டைமில் உடலுறவு நடந்துச்சுன்னா வேகமாக ஓடுற வைஸ்பம் முதல்ல போய் டச் பண்ணிடும். அப்போ ஆண் குழந்தை பிறக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுவே கருமுட்டை வர்றதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி உடலுறவு நடந்திருந்தா வைஸ்பம் டயர்டாகி இறந்துடும். ஆனால் மெதுவாக வர்ற அந்த எக்ஸ்பம் அங்கே உயிரோட காத்துட்டே இருக்கும். அப்போ பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட கருமுட்டையில் எப்போவுமே எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் அப்பாவோட விந்தணுவில் தான் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே இருக்கும். அதாவது அப்பாவோட எக்ஸ் அம்மாவோட எக்ஸ் இந்த ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா பெண் குழந்தை பிறக்கும். அதே இது அப்பாவோட ஒய் அம்மாவோட எக்ஸ் இது சேர்ந்துச்சுன்னா ஆண் குழந்தை பிறக்கும். குழந்தையோட பாலினத்தை முடிவு பண்ணுறது முழுக்க முழுக்க அப்பாவோட விந்தணுவில் தான் இருக்குது. அதனால் இதில் அம்மாவோட பங்கு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் அறிவியல் பூர்வமான உண்மை. இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.